ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் shivaji. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் பற்றி நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அது கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க. இந்த சேனலில் கால்ஸ் கொடுப்பாங்களா, இந்த சேனலில் டிப்ஸ் கொடுப்பாங்களா, இதில் வந்து நம்ம ஷார்ட்கட்டில் வந்து பணக்காரன் ஆக முடியுமா, ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் விட்ட லாஸ்லாம் ரிகவர் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் வந்து மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். அது ஒன்ஸ் நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும். கொஞ்ச நாள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ராவல் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி 50 என்னுடைய வியூஸை எப்படி ஷேர் பண்ணியிருந்தேன், நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 9000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம இதில் ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் கம்ப்ளீட் ஆகிட்டாங்கன்னா நம்ம ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மார்க்கெட் பற்றிய ஃப்ரீயாக தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கேன். இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 75,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனாலும் சரி, அதில் நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷனில் நம்ம மீட் பண்ணலாம் எல்லோரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட காலையில் 7 மணி மார்க்கெட்டு நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டி டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். மார்க்கெட்டில் நம்ம இன்றைக்கி என்னென்ன பிளான் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம், மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் எடுக்கலாம், ஸோ நம்ம போகிற பாதை சரியான பாதையா இல்லையா, இதை மாதிரிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அது தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். அது பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வரணும் அப்படின்னா நம்மளுடைய வெபினார், அதாவது எஜுகேஷன் குரூப்பில் உங்களுக்கு மார்க்கெட் டைமிங்ஸில் உங்களுக்கு, அதாவது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி 21 நிமிஷத்துக்கு ஒரு டவுன் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் 2 லெவல்ஸ் அந்த தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா. அதுக்கப்புறம் புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம், அதாவது அந்த தூரம் வந்தவொடனே சின்ன சின்ன மூமெண்டம் காலையில் அப்படின்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி பெரிய பிக் மூமெண்டம் இன்றைக்கி ஆகிடுச்சு நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் நம்ம இங்கேயே வந்து அந்த ஸ்டார்டிங்கில் மூமெண்டம் கேட்ச் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுற கான்செப்ட் நம்மளுக்கு, அதனால் இந்தியை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்து டவுன் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் பண்ணிங்க அப்படின்னு மிக்ஸ் பண்ணி விடுது. அதுக்கப்புறம் வாய்ப்புகள் எத்தனை கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னுடைய பிரகாரம் பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 ட்ரேட் டெய்லி சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிடுங்க. ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கு லாபமோ நஷ்டமோ அதுக்கப்புறம் ட்ரேட் எதுவும் பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே சார், இது வந்து மார்க்கெட் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு, நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பேனிக் சுச்சுவேஷன் கண்டினியூவாக ஆகிட்டு இருக்குது. அதாவது ஆயில் ஷார்ட்டேஜு, அதுக்கப்புறம் பிரதமருடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கோல்டு தங்கம் வாங்காதீங்க, அப்புறமா வந்து அந்த செலவை கம்மி பண்ணுங்கள், நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதலீட்டுகள் ஆட்டோமேட்டிக் ஒரு அச்சம் தட்டும். ஓகே, சம்திங் ஏதோ ஆக போதுரா, நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம், விற்றுட்டு எல்லாம் போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. எஃப்ஐஎஸ் எல்லாமே வந்து விற்றுட்டு போயிட்டாங்க. ஸோ சுச்சுவேஷனாக தான் வந்து நமக்கு ஒஸ்ட்டாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 24,000 சேலிங்க ஸ்டார்ட் ஆனது 23,360 இப்போ ப்ரெசென்ட் வந்திருக்கு. இன்னும் நிற்கலை, அதாவது பிரேக் பிடிக்காமல் கண்டினியூ தான் போயிட்டுருக்குது. இன்னும் நிற்கலை. மேபி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுத்து அகைன் கண்டினியூவாகவும் ஃபாலோ ஆகலாம், வாய்ப்புகள் இருக்குது. சரி, அது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி, நான் வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரேமை பெருசு பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ வேணாம் உங்களுக்கு. இப்போ என்னுடைய ஃபேஸ் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சம் இடம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், நம்ம அனலைசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தான். ரைட்டுங்களா? சரி, அடுத்த லெவல் ஏன் சார் இந்த 23,200 ஏன் வச்சுருக்கீங்க? 23,200 அந்த லெவல்னா கேப்பு வந்து ரீஃபில் பண்ண அந்த இடம், அதாவது அந்த 8ஆம் தேதி, அந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு பெரிய கேப். எத்தனை பேர் அதை அப்சர்வ் பண்ணிங்கன்னு தெரில. அந்த கேப்பை வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அந்த கேப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேபி கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு அகெயின் வந்து இந்த 23,200 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். மேபி நாளைக்கு வந்தாலும் வரலாம், அல்லது நாளை மறுநாளும் வரலாம். 13ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி என்றைக்கு வருதுன்னு தெரியல. மேபி அந்த லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆனால் என்னுடைய பிளான் என்னென்னா, ப்ரெசென்ட் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான். அப்பர் சைடு எதுவும் பிளான் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த இடத்துல வந்து அப்பர் சைடுக்கான இல்லை. எப்போ வந்து 24,000க்கு மேலே மார்க்கெட்டு மூவ் ஆக ட்ரை பண்ணுதோ அப்போ நான் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுவேன் தவிர அது வரலும் டவுன் சைடுக்கான பிளான், அப்பர் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஆனால் இதே சுச்சுவேஷனில் நான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஏரியாவில் என்ன சொல்லுங்கள், ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல. ஆனால் எப்போ அந்த சப்போர்ட்லாம் பிரேக் டவுன் ஆகிடுச்சோ அப்போ நம்ம பிளான் சேஞ்ச் பண்ணிவிட்டு டவுன் சைடுக்கான பிளானாக ஃப்ளெக்சிபிள் மாற்றிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அடம்பிடிச்சிட்டு கூட இல்லை நான் செஞ்சது தான் கரெக்டாக, நான் பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஒரு ஃபார்மேஷன் ஆகி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது பெரிய டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி கிளியர் ஆகிருக்கும், இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனுடைய இம்பேக்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 23,200 அந்த லெவலில் ஒரு டச் பண்ணுறதுக்கான பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் அந்த சார்ட்டும் நமக்கு காமிக்குது. ப்ளஸ் நமக்கு நியூஸும் அப்படி தான் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் என்ன இருக்குது.
அதை நம்ம ஒன் டே இன்டர்டே ட்ரேடிங்கில் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23,500 23,550 இந்த லெவலில் ஒரு வேளை மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுத்துச்சு அப்படின்னா, நீங்கள் அகைன் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த 23,200 250 இப்போ 23,200 அப்படின்னு நீங்கள் 250 வந்தால் கூட நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து என்ட்ரி எடுக்கிற வர சொல்ல நமக்கு அந்த தூரம் 1:3 1:2 வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து எக்ஸிட் ஆகலாம். அங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி சின்ன ரீமைண்ட் உங்களுக்கு, வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா வீடியோ லாஸ்ட்டில் லைக் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரேர். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இப்போ லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட் வேணுமா தான் வீடியோ பார்த்துட்டு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா பிஸியாக இருந்தீங்கன்னா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. ரைட்டுங்களா? சரி, அப்போது நிஃப்டி 50ல் நம்ம சின்ன சார் அப்போ இன்னும் செல்லிங் கண்டினியூ ஆகுதா அப்படின்னா, எஸ், என்னுடைய பார்வையில் இன்னும் கண்டினியூவாக செல்லிங் வரா மாதிரி தான் தெரியுது. ஸோ நான் வந்து செல்லிங்கான பிளான் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி. பேங்க் நிஃப்டியில் சுச்சுவேஷன் என்ன சார் இருக்குது அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் கூட செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூவாக இருக்குது. இன்னும் அந்த சப்போர்ட்னு எடுக்கல. பேங்க் நிஃப்டியும் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ தான் இருக்குது. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு இன்னும் தூரம் கீழே எதுனா போகுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க பார்க்கலாம். நம்ம கூடவே அனலைசிஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு, எதுவெல்லாம் பேலன்ஸ் போகும், இன்னும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேப் வந்து கிட்டத்தட்ட 52,800 லெவலும் கேப்பை வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இது நான் லைனை வந்து மாற்றி எடுத்துகிட்டு இங்கே போடுறேன், கொஞ்சம் ஐடியா வரும் உங்களுக்கு. ஸோ 52,800 அந்த லெவலும் ஒரு கேப் இருக்கிறதுனால, ஸோ என்னுடைய பிளான் என்ன, இங்கேயும் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் தான் பண்ணணும். மார்க்கெட்டு ஒரு புல் பேக்காக மேலே போய்ட்டு அகைன் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் பார்க்கலாம். நமக்கு வாய்ப்புகள் என்ன கொடுத்தா கண்டிப்பாக வந்து நான் அதை பயன்படுத்தியிருக்கேன். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான். அதாவது நம்ம நிஃப்டி 50ல் என்ன பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு சென்செக்ஸுக்கும் நிஃப்டி 50க்கும் சென்செக்ஸில் வந்து கேப்பை வந்து ரீஃபில் பண்ணிடுச்சு. ஓகே, கேப்பை ரீஃபில் பண்ணிடுச்சு. ஸோ கேப்பை ரீஃபில் பண்ணால் கூட மார்க்கெட்டு மேபி இன்னும் நிஃப்டியோ பேங்க் நிஃப்டி கீழே விழுவதும் இங்கே மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகி நிற்கும். மேபி லிட்டில் பிட் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகி நின்று அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இதெல்லாம் வந்து என்ன வரும், ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த 76,000 அந்த ஏரியாலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அப்போ நமக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் இந்த மாதிரி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூவ் ஆக சொல்லும். அப்போ நமக்கு ஃப்ரெஷ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ மார்க்கெட் மேபி இந்த ரெசிஸ்டன்ஸ் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தலாம். மேபி இங்கே ப்ரைஸ் அகைன் ஃபால் ஆகலாம், அல்லது மார்க்கெட்டு கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து டபிள்யூ பேட்டர் மாதிரி ஆகிட்டு மார்க்கெட்டும் ரிகவரும் ஆகலாம். ரெண்டுத்தில் எதுனாலும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும். அப்போ ஹேண்டில் பண்ணனா சென்செக்ஸோட செல்லிங் தான். ஆனால் அந்த நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கம்பேர் பண்ணுறது சென்செக்ஸில் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டை மேபி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கேப் ரீஃபில் பண்ணுறதுனால கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. நிஃப்டியில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, பேங்க் நிஃப்டிலையும் கேப் இருக்குது. ஆனால் சென்செக்ஸில் அந்த கேப்பை ரீஃபில் பண்ணிடுச்சு. ஓகே, சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.